வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் கிளே வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் நியூஸ் பேப்பரை மட்டுமே யூஸ் பண்ணி காகித களிமண் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். விநாயகர் சிலை வந்து அழகாக பண்ணலாம். இந்த மாதிரி வந்து லிங்கம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன டிசைனாக பிடிக்குதோ சூப்பராக வந்து பண்ணி காய வச்சுட்டா போதும். இந்த மாதிரி அழகாக டிசைனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காகித களிமண் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலை செய்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். மெழுகு சிலை, களிமண் சிலை, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை செய்கிறதுக்குரிய மோல்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் கிளே செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் தான் அதிகமாக தேவைப்படும். நியூஸ் பேப்பரே எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த கிளிக்கிற காலண்டர் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை கூட இருந்தால் பரவாயில்ல, அதுவும் நைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து நைஸாக வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். அதை கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து வெட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லா ஊறிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு கணக்காக வந்துடும். ஸோ அதனால் சின்னதாக மட்டும் நம்ம வெட்டிக்கோங்க. இதே மாதிரி வந்து நான் சின்னதாக நியூஸ் பேப்பரை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் டைம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நியூஸ் பேப்பரை வந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு நிறைய நியூஸ் பேப்பரே வந்துருச்சுங்க. சரி, ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு கப்பில் வந்து எடுத்து ஊற வைக்கலாம். நம்ம ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். அதுக்கடுத்து அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த கப்பில் வந்து போட்டு வந்து ஊற வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு அரை மணி நேரம் இப்போ வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். தண்ணியோடு போடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியை வந்து வடிச்சிட்டு கொஞ்சம் போல் லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். அந்த மாதிரி வந்து போடுங்க. அப்போனா தான் வந்து அரைப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸியை நம்ம வந்து போட்டுக்கலாம். மிக்ஸியை போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா மாவு மாதிரி எப்போ வருதோ அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா மாவு கணக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு அந்த களிமண் மாதிரியே இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன், தனித்தனியாக வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் வந்து புழிஞ்சு எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் கைட்டை அந்த மாதிரி அமுக்குனீங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ வந்து வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கைட்டை அமுக்கி எடுத்தாலும் ஓகே. இல்லாட்டினா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துணியில் வந்து வச்சு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எப்படினாலும் ஓகே தான் உங்களுக்கு. நல்லா தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியுது நைஸாக இருக்குது. நல்லா பாருங்கள், எடுக்க வந்து அழகாக வருது. அதுக்கடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூ. ஏதாவது வீட்டில் வந்து கம் இருந்தாச்சு அப்படின்னா எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து நான் ஒயிட் க்ளூ என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஊற்றினாலே போதுங்க. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கிளே வந்து கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார் மாவு இதை வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்து போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைஸாக இருக்கும், கையில் வந்து ரொம்ப ஒட்டாது. இந்த மாதிரி பேப்பர் கிளே வந்து பண்ணும்போது சீக்கிரம் வந்து காயும், அந்த சேஃபுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த கம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார் மாவு வந்து சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளார் மாவு சேர்க்குறதுக்கு காரணம் வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ரீசன். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பேப்பர் கிளே வந்து பேப்பர் இது இருக்கு பார்த்திங்களா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரட்டணும் பார்த்திங்களா, அதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் நல்லா அந்த மாதிரி வந்து பிரட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து நம்ம பிரட்டியாச்சு. இதை வந்து நல்லா வந்து அதுக்கடுத்து பிடிச்சி வந்து அந்த உருண்டை மாதிரி வந்து நல்லா வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வந்து வச்சு இது பண்ணுங்க. இப்போ பாருங்களேன், சூப்பராக பேப்பர் கிளே வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து வந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வச்சு எடுத்துனாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே நைஸாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து இப்போ தண்ணி இருக்கக்கூடாது. நம்மளை வேணுங்கிறப்ப வந்து எதாவது டிசைன் வைக்கும் போல கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் அந்நேரம் வந்து தண்ணி வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் கூட இது வந்து பிரச்சனையே இருக்காது. 1 மாதம் வரைக்கும்னாலும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதாட்டம் இருக்கும். வெளியே மட்டும் வச்சிடாதீங்க, ஒரு நாள்லேயே காஞ்சிரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மோல்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் வச்சு அமுக்கிட்டு அப்படி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சேஃப் வந்து உடனே செட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து கம் வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு நம்மளுக்கு அந்த சேஃபு.
இந்த சேஃப் வந்து அழகழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த சேஃப்னாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒவ்வொரு சேஃபாக வந்து வச்சுருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதையும் பாருங்கள், அழகாக வந்து சேஃப் வச்சுட்டு எடுத்திங்கனாலே இப்போதும் சூப்பராக வந்துடும். பெரிய சேஃப் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா மட்டும் ஆயில் வந்து அப்ளை பண்ணோம், அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போதைக்கு நம்மளுக்கு சின்ன சின்னது பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், விநாயகர் சிலையே நம்ம செய்ய போகிறோம். மோல்டு இது நம்மளே பண்ண மோல்டு தான். இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து அப்ளை பண்ணி ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு வைங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உள்ளக்க அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கொஞ்சம் அந்த சேஃபுக்கு வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து விட்டுட்டு அந்த சேஃபுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சேஃபுக்கு கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் அடிச்சு விட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து எடுங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், எடுத்து பார்க்கலாம். பாருங்களேன், விநாயகர் சிலை வந்து சூப்பராக வருதுங்க. அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு விநாயகர் சிலை. அதை வந்து ஒரே இதில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த இது எதுவுமே உடையாது, அந்த மாதிரி அப்படியே அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கால் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல லைட்டாக தண்ணியை தொட்டு வச்சு நீங்கள் சேஃப் படுத்தி விட்டீங்க அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா காய வச்சாலே போதும், நம்மளுக்கு விநாயகர் சிலையே வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து எதுனாலும் பண்ணாலும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணியை தொட்டு அப்ளை பண்ணுறேன். அந்த செட்டானது வந்து கரெக்டாக வந்து நின்றுக்கிடுச்சு. பார்த்தீங்களா, விநாயகர் சிலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிங்கம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் உள்ள திங்ஸ் வந்து இந்த அதாவது கரண்டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சேஃபுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சேஃபை வச்சு மேலே ஒரு இது கீழே ஒரு இது வச்சு நான் வந்து ஒரு லிங்கம் மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன். சிம்பிளாகவே பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் வந்து ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக காய வைக்கணும். எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, காயிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து மாடியில் வந்து வெயில் அடிக்குது, அங்கே போய் காய வச்சுக்கலாம். இப்போ வெயிலில் வந்து வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வரைக்கும் காய்ஞ்சாலே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்துருங்க. ஸோ அதனால் 1 மணி நேரம் ஆகட்டும், நல்லா காயட்டும். பேப்பர் கிளேனால் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ பாருங்களேன், காஞ்சிருச்சு. 1 மணி நேரம் கிட்ட காய விட்டேன். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. காற்றா இருக்குது, எனக்கு வெயிட்டே இல்லை. இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலங்க. ரொம்ப லேஸாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், லிங்கம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றா இருக்குது. எல்லாமே பேப்பர் கிளியர்னால பேப்பர் வந்து காஞ்சதுக்கு அடுத்து ரொம்ப காற்றா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனில் வந்து பண்ணியிருக்கோம். இதுவுமே பாருங்கள், ரொம்ப காயின் மாதிரி ரொம்ப காற்றா நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணலாம், பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு இந்த மாதிரி இதை வந்து சேஃபுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் செஞ்சதில் இந்த விநாயகர் சிலை, லிங்கம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, களிமண் மாதிரியே நம்ம வந்து அழகாக வந்து செஞ்சு இந்த மாதிரி வந்து சிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைனாக பிடிக்குதோ சூப்பராக சிம்பிளான மெத்தடில் அந்த மாதிரி பண்ணிடலாம். அதை காய வச்சுட்டிங்கன்னா போதும், காற்றா இருது, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.